வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தமிழர் எடப்பாடி வழிகள். இந்த பதிவு யாருக்குன்னா, ஜேர்னலிஸ்ட் எஸ்டேட்டுக்கு, பத்திரிகை நிறுவனர்களுக்கு இது பதிவு. ஏன்னு கேட்டால், அதிமுக பற்றி தான் பேசுகிறீங்க தவிர, மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, அதை பற்றி பேச மாட்டேங்க. எந்த சேனலும் மெயினாக தந்தி டிவி, புதிய தமிழர், நியூஸ் 18, நியூஸ் ஜெயா, நியூஸ் நீட், இந்த டிவி சேனலில் பார்த்தா எப்போ பாரு அதிமுக பற்றி தான் பேசுகிறீங்க தவிர, மக்களோட கோரிக்கை எத்தனையோ இருக்குது, அதை பற்றி எந்த சேனலும் பேச மாட்டேங்க. எப்போ பாரு அதிமுக தான், அதிமுக 2ஆக போச்சா, அதிமுக 4ஆக போச்சா, இதைத்தான் பற்றி பேசுகிறீங்க தவிர, மக்களோட துயரத்தில் இருக்க பற்றி எதுவுமே பேச மாட்டேறீங்க. எவ்வளவோ நாட்டில் எவ்வளவோ சம்பவம் நடக்குது, அதை பற்றி எந்த சேனலும் பற்றி பேச மாட்டேறீங்க. எந்த நேரம் பார்த்தாலும் அதிமுக பற்றி தான் பேசுகிறீங்க தவிர, மக்களோட கோரிக்கையை பற்றி எந்த சேனலுக்கும் கொஞ்சம் அருகரையே கிடையாது. ஏன்னா சேனல் அதிமுக பற்றி பேசினா தான் உங்களுக்கு வியாபாரம் ஓடுமா? மெயினாக அந்த தந்தி டிவி, புதிய தமிழர், நியூஸ் 18, இதுதான். இந்த சேனலில் பார்த்தா எப்போ பாரு இரவு 7 மணி ஆச்சுனாலும் அதிமுக பற்றி தான் பேசுகிறது. அதிமுக அப்படி போயிடுச்சா, அதிமுக இப்படி போயிடுச்சா. ஏன் அதிமுக பற்றி பேசலைன்னா உங்களுக்கு வர்ற பண்டு வராதா? ஆளுங்கட்சியிலேருந்து வருமானம் எதுவும் கொடுக்க மாட்டாங்களா? அதிமுக பற்றி பேசுனா தான் உங்களுக்கு வருமானம் வரும். எப்போ பாரு எந்த சேனலை பார்த்தாலும் அதிமுக தான் பேசுகிறீங்க. மக்களுக்கு எந்த பிரச்சனை, மக்கள் எந்த நிலைமையில் இருக்காங்க, அதை பற்றி பேச மாட்டேறீங்க. மக்கள் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்லை, அதை பற்றி பேச மாட்டேறீங்க. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய் எடுக்க, அதை பற்றி எந்த சேனலுக்கும் இது பண்ண மாட்டேறீங்க. எப்போ பாரு அதிமுக பற்றி தான் பேசுகிறீங்க. அதிமுக தான் இது. அதிமுக பற்றி பேசுனா தான் உங்களுக்கு வியாபாரம் ஓடுமா? இப்படிக்கே அதிமுக தொண்டன்.